So, find the points on the lies on y equal to x, closest point 1, 0. ஸோ இது எப்படி நம்ம டிபெண்ட் பண்ணுறது? அப்போ ஒரு கிராப் இருக்குது, y equal to x கிராப் எப்படின்னு தெரியும், 45 டிகிரியில் போகும். இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் 45 டிகிரியில் போகும். இதுதான் y equal to x. அந்த y equal to xங்கிற லைனே கொடுத்துட்டோம். அப்போ ஒரு 45 டிகிரியில் போகும். இப்போ 1, 0 1, 0 எங்கே இருக்கும்? 1, மேபி 1, 0 இங்கே இருக்கும். சரிங்களா? சரி எடுக்குன்னு. ஓகே சார். சரி, இதுக்கு க்ளோசஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கர்வுக்கும் இதுக்கும் க்ளோசஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பார்க்கலாமா? ஓகே சார். சரி, அவனே ஒரு ஐடியா கொடுத்துட்டான். மேபி இந்த பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கோங்க. க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே இங்கே இருக்கிறதுனால க்ளோசஸ்ட் பாயிண்ட் போது நம்ம இதுக்கு ரைஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அது வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி லோவர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 மைனஸ் ஆர் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த பாயிண்ட் தெரியும், 1, 0ன்னு இந்த பாயிண்ட் தெரியும். இது கியூன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும். ஒரு பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும், இன்னொரு பாயிண்ட் வந்து கியூ ஆஃப் 1, 0ன்னு இருக்குது. சரியாம்மா? ஓகே சார். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மேபி இதை வந்து யார் எடுக்கலாம்? ஓகே, இவனை வந்து x1 y1 எடுக்கிறேன், இவனை வந்து x2 y2 எடுக்கிறேன். மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஈஸியாக இருக்கிற கன்வீனியன்ட்டுக்காக நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். அப்போ என்னாச்சுன்னா டி, நான் வந்து ரூட்டுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு டி ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, x2 x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாப்பா? ஆமாம். அப்போ என்னாச்சு, x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். கரெக்டாப்பா? ஆமாம். அப்போ x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேலை என்னம்மா, ஒய்யோட வேலையை ஆல்ரெடி எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்ல, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார். சரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதை வந்து என்ன, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். சரியாப்பா? ஓகே சார். சரி, இப்போ என்ன கேட்குறான் கொஸ்டின், க்ளோசஸ்ட்ன்றான். மேபி க்ளோசஸ்ட்ல மினிமமாக இருக்கலாம். சரிங்களா? க்ளோசஸ்ட்னு நியர்பை தானே இருக்கிறோம், நியர்பை மேக்ஸிமம் சொல்கிறோம். க்ளோசஸ்ட்னு சொன்னால மேபி மினிமம் வேல்யூவாக இருக்கலாம். அப்போ அப்ளிகேஷனாக இப்போ நம்ம டெரிவேட்டிவ் கான்செப்ட் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க, அது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போக போகிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும், 4x மைனஸ் 2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன போட போகிறீங்க, 0ன்னு போட போகிறீங்க. அப்போ என்னாச்சு, 4x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குது, 1/2 கிடைக்குது. கரெக்டுங்களா? ஆமாம் சார். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் போட்டாலும் சரி, இல்லை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போட்டாலும் சரி, இது மினிமமாக என்ன நம்மளுக்கு தெரியாது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 வந்துருக்குது, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மினிமமாக என்னன்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் போடுறீங்களா செகண்ட் டெரிவேட்டிவ் போடுறீங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு டேரெக்டாக ரிசல்ட் வந்துடுது. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும், எஃப் டேஸ் இது வந்து எஃப் டபுள் டேஸ் 4. அப்போ 4னா என்னது, கிரேட்டர் than 0. அப்போ அட் எ பாயிண்ட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ல. அப்போ என்னாச்சு, எஃப் வந்து கிரேட்டர் than 0னா என்ன ஆகும், மினிமம் ஆயிடுது. கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? புரியுது சார். அப்போ நம்மளுக்கு என்னது, ஒய் ஈக்குவல் என்ன தெரிஞ்சிச்சோ, எக்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? ஒய் ஈக்குவல் என்ன, எக்ஸ். அப்போ என்னது, ஒய்ங்கிற பாயிண்ட் என்ன, எக்ஸுங்கிற பாயிண்ட் 1/2னா ஒய்யும் வேல்யூ என்னமா தான் இருக்கும், ஒய் ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். அப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான், கொஸ்டின் கேட்கும்போது க்ளோசஸ்ட் பாயிண்ட். அப்போ இதுக்கு க்ளோசஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்னவா தான் இருக்க முடியும், 1/2, 1/2 கேட்குறோம்.
சரிங்களா? ஃபைண்ட் த பாயிண்ட் தான் கேட்குறான். ஃபைண்ட் த பாயிண்ட் வந்து 1/2, 1/2. என்ன டவுட் இது? ஓகே சார். இதுல ஒன்றும் டவுட் இல்லை. புரிஞ்சுதுல்ல? ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆமா ஃபார்முலா அப்ளை சார். பண்றாங்க அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை பெருசா இல்லை. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க.